ஹாய், என்ன பண்ணுறீங்க எல்லாருமே? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, முட்டை பொரியல் தான் செய்ய போகிறேன். இந்த முட்டை பொரியல் செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த வெங்காயத்தில் நான் தான் கட் பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் நான் கட் பண்ண நினச்சிக்காதீங்க, முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் கட் பண்ணி காட்டுறேன். பச்சை மிளகா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக பச்சை மிளகா இந்த மாதிரி தான் கட் பண்ணணும், எந்த மாதிரி கட் பண்ணணுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஐயோ, கத்தி கீழே விழுந்துச்சுங்க. இந்த பச்சை மிளகா எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நச்ச மிளகா வச்சுட்டு நடுவில் நல்லா கத்தியை வச்சு நல்லா நறுக்குன்னு ஒரு குத்தி இழுன்னு இழுத்திங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் தனியாக சேர்ந்துடும். அந்த மாதிரி இந்த பச்சை மிளகா நடுவில் ஒரு குத்தி, பச்சை மிளகா கொஞ்சம் கோணையான இருக்குங்க. அதனால் கரெக்டாக வரல. அதனால் கொட்டையை மட்டும் கண்டிப்பாக நான் வெளியே எடுத்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, அந்த கொட்டையெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும். அந்த கொட்டையெல்லாம் அந்த விதை கொட்டைங்கிற பாருங்க, விதை சாரி, அந்த விதையெல்லாம் நல்லா எடுத்து தூர தூக்கி போட்டுட்டு இந்த வெங்காயத்தோடு வச்சு நறுக்க போகிறோம். அதுதான் நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஒரு வழியாக விதையெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துட்டேன். அந்த காம்பு தூக்கி போட்டேன். இப்போ எடுத்துடுச்சு. இந்த விதையெல்லாம் முதல்ல தள்ளி விட்ருங்க, ஏன்னா அது நான் சேர்ந்தாலும் நல்லாவே இருக்காதுங்க. இந்த பச்சை மிளகா விதை பார்த்தீங்களா, கொஞ்சம் விதை இருக்குது. அதையுமே எடுத்துட்டேன். ஒன்றை கூட நான் விட மாட்டேன், ஒரு விதையை கூட நான் விட மாட்டேன். நான் யார்? என்கிட்டயே நீ ஒளிஞ்சு இருந்துருவியா வெங்காயம், சாரி பச்சை மிளகா, உன்னை நான் விட மாட்டேன். உன்னோட விதை கொட்டை எல்லாத்தையும் வெளியே எடுப்பேன். அங்கே பாருங்கள், ஒரு வழியாக இந்த மாதிரி பச்சை மிளகாவை எடுத்துட்டிங்களே, விதையெல்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காரத்தோட காட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட செஃப்பு பண்ணுவாங்களே ரேஞ்சர்லாம், நம்ம அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கிறேன். இவன் ஒருத்தன் நடுவில் வந்துட்டான் பாருங்க, கண்டை போட்டு ஓரமாக போடா வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கிறேன். இல்லை சின்னதாக அந்த பச்சை மிளகா கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இது செய்யும்போது பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். ஏன்னா கண்ணில் கையை வச்சுட்டிங்க நீங்கள், அவ்வளோதான். அப்படியே யமலோகத்துக்கே போயிடுவீங்க, சொர்க்கவாசலுக்கு. ஏன்னா அந்த லெவலுக்கு காட்டாக இருக்கும். வரமிளகா ஒரு காட்டில் இந்த பச்சை மிளகா அதை விட காட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், பச்சை மிளகாவை நறுக்கி முடிச்சுட்டு கையை கழுவிடுங்க. கையை கழுவ மறந்து போயிடாதீங்க. ஒரு வழியாக நான் நசுக்கி முடிச்சிட்டேன். எல்லா பச்சை மிளகாவையும் பார்த்தீங்கள்ல, நல்லா நசுக்கி முடிச்சிட்டேன். இந்த பச்சை மிளகாலேயே இந்த கடைசி நுனி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கிறேன். நல்லா நசுக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்லைஸாக சின்னதாக என்னால் எவ்வளோ பண்ண முடியும் அந்த மாதிரி சின்னதாக பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, எவ்வளோ சின்னதாக நச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாவில் இவ்வளோ சின்னதாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்து பிளானுக்கு என்னங்கிறத காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இது என்ன வச்சு பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கையை கழுவிக்கணுங்க. கையை மட்டும் கழுவாமல் விட்டேன் சோப்பை போட்டு இந்த பச்சை மிளகாவை நறுக்கி. அவ்வளோதாங்க, கண்ணில் வச்சேன், கண்ணு போயிடும். ஒரு 2 நாளைக்கு தூங்க முடியாமல் போயிடும். தயவு செஞ்சு பச்சை மிளகாய் வச்சிங்கன்னா முதல்ல கையை கழுவிடுங்க நல்லா. நான் நல்லா சோப்பு போட்டு கை கழுவிட்டேன். அடுத்தது என்ன, நல்லா ரெடி பண்ணி ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு முட்டை பொரியல் போட்டு முடிச்சுட்டு குண்டா அப்படியே வச்சுருந்தாங்க. சரி, இது எதுக்கு கழுவிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அடுத்த கட்டமாக, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனு எண்ணெயை ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூனுன்னு சொல்ல முடியாது, ஒரு கிண்ணம் மாதிரி ஒரு கிண்ணம் எண்ணெயை ஊற்றிட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதான். முதல்ல எண்ணெய் கூஜா எங்கடா, கிடச்சிருச்சுங்க எண்ணெய் கூஜா. அதில் அப்படியே ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து பார்த்தீங்களா, கம்மி பண்ணிட்டேன். எடுத்து நல்லா ஊற்றுன்னு ஊற்றிட்டேன். அப்படியே பரவலாக ஊற்றிட்டேன். இது ஊற்றும்போது நடுவில் ஸ்டார்டிங் இந்த பச்சை மிளகா வெங்காயம் போடக்கூடாது, மறந்து போயிட்டேன். ஃபஸ்ட் பார்த்தா அந்த கடுகு உளுத்தம் பருப்பும்பாங்க, இந்த அஞ்சரை பெட்டின்னு பார்த்தீங்களா, அந்த அஞ்சரை பெட்டியை திறந்து நல்லா உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். கடுகு, லைட்டாக கடுகு போட்டு ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே தவாவில் அப்படியே வேக விடலாம். அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா ஒரு ஸ்மெல் கிடைக்குங்க, நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். எந்த இது பண்ணாலும் ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. அது சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் கொடுக்கும். அதோடு நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது இது ஒரு 2 செகண்ட் தாங்க, ஒரு கலர் மாறுதுங்களா, மாறி டக்குன்னு மாறி வேணால் அனல் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். அறுக்கி வச்ச வெங்காயம் இந்த பச்சை மிளகா ரெண்டுத்தையுமே போட்டு இதுக்கப்புறம் நான் போட்டு வணக்கி எடுக்க போகிறேன். பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் இந்த கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் அந்த கல்லெண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வணக்கும் போது ஒரு ஸ்மெல் அடிக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பருப்பு குழம்பு தாளிக்கணுன்னா கூட அது யூஸ் ஆகும், சாம்பாருக்கு கூட யூஸ் ஆகும். கறி குழம்பு எல்லாத்துக்கும் நம்ம சவுத் சைடு பார்த்திங்கன்னா, தமிழ் சைடு இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. முட்டையை முட்டையை ஊற்றிட்டேன், உடஞ்சி போயிடுச்சு கொஞ்சம். இதோடைய தோலெல்லாம் எடுத்து
வெளியே போட்டேங்க. லைட்டாக ஒரே ஒரு தோல் இருக்குது. என்ன பண்ணுறது, எடுத்து தான் ஆகணும். நான் சாப்பிட போகிறது நான் தானே. எனக்கு எதாவது ஆச்சுன்னா அப்புறம் உங்களுக்கெலாம் யார் வீடியோ மேக் பண்ணி போடுவா? சொல்லுங்கள். 2வது முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிட்டேன். 3வது முட்டை அதையும் உடச்சி ஊற்றிட்டேன். 3 முட்டைங்க. அடுத்தது 4வது முட்டை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உடச்சி ஊற்றுறேன்னு. 4வது முட்டையும் அடித்து ஊற்றிட்டேன். ஒரு முட்டை கலங்கிடுச்சு, அதனால தான் அதோட கரு தெரியல. 4 முட்டை அடித்து உடச்சி ஊற்றி போட்டு நல்லா வரட்டு நல்லா கலக்கிட்டுருக்கேங்க. முட்டை பொரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் முட்டை பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் நல்லா அந்த கல்லெண்ணெயில் வந்து வெங்காயத்தை கடுகுலத்தை போட்டு வணக்கி, நம்ம இருக்க பையன் பார்த்துட்டு பையன் சபீசன் அப்படியே இந்த கடுகுலத்த பருப்பு வெங்காயம் எண்ணெயெல்லாம் போட்டு முட்டை பொரியல் செய்யும்போது செம டென்ட் ஆகும். அடுப்பு ஸ்லோவில் தாங்க வச்சுருக்கேன், அதனால தான் அந்த சைடு போய் கை கழுவிட்டு வந்தேன் அந்த முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கு. கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பரு அப்படியே லைட்டாக மேலே தூவி விட்டு, அடுத்ததாக வந்து உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெப்பர் அதிகமாகவே போடுவேன், நல்ல பெப்பர் மட்டும் 2 இதாக எடுத்துக்கிட்டேன். போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கினா தான் அந்த பெப்பரும் அந்த முட்டை அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கலக்கும். தயவு செஞ்சு இது குழந்தைங்கலாம் கொடுத்துடாதீங்க. நான் இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுலாம் பயங்கர காரமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அந்த பச்சை மிளகா வாயில் வச்சுனா நல்லாயிருக்கும். நாம் ஒரு ரசம் சாப்பாடுக்கு தயிர் சாப்பாடுக்கெலாம் சாப்பிடும் போது இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சுருக்குன்னு உள்ளே போகும். எவ்வளோ உள்ளே போகுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கும். வேறு லெவலாக இருக்கும். ஓகேங்கள. ஐயோ கீழே சிந்திருச்சுங்க பைத்தியக்காரன். எங்கள் அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ண சொன்னான். அவனை தாங்க அடிக்கணும். கீழே சிந்திருச்சு, என்னங்க பண்ணுறது. அதை பார்த்து என் மனசு துடிக்குதுங்க, கஷ்டமாக இருக்குங்க. முட்டை பொரியலுங்க, என் உயிருங்க. அங்கே பாருங்கள், இப்படி பண்ணி தாங்க விழுந்துருச்சு. ஐயோ என் மனசு எப்படிங்க அதை ஏற்றுக்கும்? முட்டை சின்ன முட்டையாக இருந்தாலும் என் மனசு ஏற்றுக்காதுங்க. முட்டை பொரியல்னால் எனக்கு உசுருங்க. அந்த முட்டையை நான் விட மாட்டேன். கண்டிப்பாக அதை எடுத்து சாப்பிட்டே தீருவேங்க. தயவு செஞ்சு முட்டை பொரியலை யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முட்டை பொரியல்னால் எனக்கு உயிர். அதே போல் முட்டை பொரியலுக்கு இந்த ரசம் சோறு, அப்புறம் இந்த தயிர் சாதம், லெமன் சோறு, கிறுக்கு பையன் பக்கத்து பையன் பாரு, இந்த மாதிரி லெமன் சாதம், தயிர் சாதம், இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த முட்டை பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எச்சு ஊறுது எனக்கு பார்க்க. உங்களுக்குமே எச்சு ஊறுன்னு நினைக்கிறேன். முட்டை பொரியலை நீங்களே செய்யலாம். இருக்கையிலே சிம்பிளான டிஷ்ஷு. நீங்கள் யாரையும் எதிர்பார்த்துலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. முட்டை பொரியல் செய்கிறதுக்கு நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக 4 முட்டையை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி பச்சை மிளகாவை போட்டு சுட நல்லா காரமாக சாப்பிட்லாம். உப்பு லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு. ஏன்னா உப்பு இல்லா பண்டும் குப்பைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நல்லா முட்டை பொரியல் பாருங்க, பொத்தன்னு வந்துருக்கு முட்டை பொரியல். பார்க்கும்போது எச்சு ஊறுது. என்ன பண்ணுறது, பாருங்க நான் உட்காந்துருக்கேன், வீடியோ எடுத்து இவனோட யூடியூப் சேனலில் போடுறான் சபீசன். ஸோ உங்களை இந்த விடைபெற தமிழாசன் தடவை நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.